தமிழின் சிகரமாம் லகரத்தை வணங்கி இந்த புத்தகத்தை உங்களுக்கு பரிந்துரைக்க வந்துள்ளேன். டாக்டர் ஜோசப் மாஃபி ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சர். இவர் 30க்கும் மேற்பட்ட நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது 1963 வெளிவந்திருக்கு. இந்த புக்கு தமிழ்ல ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கு. இந்த புக்ல ஆத்தர் நம்ம ஆழ் மனசை பத்தின உண்மைகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை வாங்கி படிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய வெளியே கொண்டு வாங்க. நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறது நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். சிலருக்கு அவங்க நினைக்கிற எல்லாமே நடக்கும், சிலருக்கு அவங்க நினைக்கிற சில விஷயம் நடக்கும், சிலருக்கு நடக்காம போகும், சிலருக்கு அவங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஏன் ஒரு சிலருக்கு எல்லாமே நடக்குது, ஒரு சிலருக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல? ஏன் ஒரு மனுஷன் ஏழையா இருக்கிறான், இன்னொரு மனுஷன் பணக்காரனா இருக்கிறான்? ஏன் ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றப்போ இன்னொரு மனுஷன் சோகமா வாழணும்? ஏன் ஒரு மனுஷன் கான்பிடென்டா எல்லாரும் முன்னாடி இருக்கிறப்போ இன்னொரு மனுஷன் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கணும்? இப்படி தீர்வு காண முடியாத சிக்கலான கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த புக்ல பதில் இருக்கும். ஆத்தர் இந்த புக்ல 2 கொள்கையை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது என்ன அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்னதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல நடக்கும். இன்னொன்னு, நம்பிக்கை தான் எல்லாமே. நீங்க ஒரு விஷயத்த நம்பினா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுக்கான பல டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கோட ஆத்தருக்கு சர்க்கோமா அப்படின்ட்டு ஒரு டிசீஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல பல பாகங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான கேன்சர். இந்த புக்கை எழுதினவர் அவருடைய சப்கான்ஷியஸ் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அந்த கேன்சரே குணமடைய வச்சிருப்பாரு. அதுக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை இந்த புக்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல போய் கெட்டு போட்டிருப்போம். ஆனா அந்த காயம் ஆற விதம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபடும். அதைத்தான் நம்ம ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் ப்ரேயர் அப்படின்றது. ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்றதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ப்ரேயர் பண்றப்போ நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே விஷயத்த நினைக்கிறனால நம்ம நினைக்கிறத ஈஸியா அடைய முடியுது. அது என்ன கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மனதுங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி. அதுல உங்க கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க அழகான ரோஜா செடியை வச்சா அது அழகான ரோஜா தோட்டமா மாறும். அதே முள்செடியை வச்சீங்க அப்படின்னா அது முச்செடி தான் வளரும். அதனால உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க சந்தோஷம், அமைதி, இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கும் போது அது 2 மடங்கா உங்களுக்கு நடக்கும். அதுக்கு பதிலா கோபம், பயம், பதட்டம், இந்த மாதிரி தப்பான விஷயங்களை கொடுக்கும் போது உங்களுக்கு அதுதான் நடக்கும். இந்த புக் எல்லாமே ஆத்தர் அவருடைய லைஃப்ல மீட் பண்ண மனிதர்களோட வாழ்க்கையில நடந்த அற்புதமான விஷயங்களை எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குட்டி பையன், அவன் ரொம்ப ஏழை வீட்டு பையன் தான், ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் தான். அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, கண்டிப்பா டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். தான் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் அந்த ஆசைப்படுறதை விடவே மாட்டான். அவன் ஆசைப்பட்டு இறுதியில் அந்த ஸ்டோரியோட இறுதியில அவன் டாக்டர் ஆயிடுவான். அது எப்படி அப்படின்னா, அவனோட ஆசை எப்படி இருக்கும்னா, நான் டாக்டர் ஆயிட்டேன், என்னோட மெடிக்கல் சர்டிபிகேட்ல என் நேம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவன் கற்பனை பண்ணிட்டே இருப்பான். நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பேஷண்ட்க்கு நான் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன், டாக்டரோட கோட் போட்டா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சப்கான்ஷியஸா அவன் கற்பனை பண்ணிட்டே இருப்பான். இப்படி அவனுடைய ஆழ் மனதுல அவன் டாக்டர் அப்படின்னு அவன் நம்பினால இறுதியில அவன் டாக்டர் ஆயிடுறான். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் உங்க ஆழ் மனசுல ஒரு விஷயத்த நம்புனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த புக்கை ஏன் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பயந்து என்னன்னா, நான்லாம் ஒரு சின்ன வில்லேஜ்ல உள்ள பொண்ணுதான், வெளியில எங்கேயுமே போக மாட்டேன், தைரியமா பேச அப்படிலாம் வராது எனக்கு. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் நிறைய நடந்தது. அதுல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் எனக்கே மிராக்கிளா இருந்தது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து காலேஜ்ல இருந்து கிளம்புறப்போ காலேஜ்ல இருந்து யாரும் கூட வர முடியல, வீட்டுல இருந்து யாரும் கூட வர முடியல, தனியா இதுவரை போனதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. யார் இவ கூட போவா, யாரு போவா? நான் பஸ் ஏறிட்டேன். அப்பா சொன்ன ஊரு ஸ்டாப் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஏறி உட்கார்ந்து நான் நினைச்சேன், எனக்கு துணைக்கு யாராவது வேணும். எனக்கு யாரை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்டாவே இருந்துச்சு பஸ்ல. அப்ப நான் யோசிச்சுட்டே இருக்கேன், அடுத்த ஸ்டாப் நிக்க என் கூட ஒரு போலீஸ் அக்கா ஏறிட்டாங்க.
நானும் என்னடா டிஎன் போலீஸ்ல யூனிஃபார்ம் போட்டோன்னே எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அவன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தோடனே அவங்க பேச ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. நம்ம வந்து நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் என் கூட வரணும், அவங்க என்கிட்ட பேசிட்டே இருந்தா நான் வந்து ஜாலியா ஊருக்கு போயிருவேன், பத்திரமா போயிருவேன் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அது என்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல நான் நினைச்சனால அது நடந்தது. இந்த மாதிரி நீங்களும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒண்ணு நினைச்சு உங்களுடைய லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா வாங்கி படிங்க. ஆழ்மனதின் அற்புத சக்தி.